இமயமலையினுடைய அடிவாரத்தில் தான் இந்த துராலிங்கிற கிராமம் இருக்குது. உத்தரகாண்டில் துராலிங்கிற கிராமம் இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது. இந்த கேதார்நாத், இந்த பத்ரிநாதனுடைய கோயில்களுக்கு போகக்கூடிய ஆட்கள், சுற்றுலாத்தலத்துக்கு இமயமலைக்கு போகக்கூடிய ஆட்கள்லாம் இந்த துராலிங்கிற சிட்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி மாதிரி. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லாட்ஜஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே தான் தங்கிட்டு மற்ற ஊர்களுக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். நான் வந்து ஒரு மலை சரிவினுடைய அடிவாரத்தில் இந்த ஊர் இருக்கும். ஒரு சுவிட்சர்லாந்து அந்த மாதிரியான இடங்கள். அது ரொம்ப அழகான ஒரு இடம். அங்கே தான் கங்கை நதியினுடைய உற்பத்தி ஆகிற இடம் இருக்குது மேலே டாப்பில். அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மேக வெடிப்பு ஏற்படுது. மேக வெடிப்புங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மேகக்கூட்டங்கள் திரண்டு அதிகப்படியான மழை பொழிவை உண்டாக்குறது தான் இந்த மேக வெடிப்பு. இப்போ நீங்கள் எப்படின்னா மேகக்கூட்டங்கள் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அது இந்த மாதிரியான மேக வெடிப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கோடை காலங்களில் தான் நடக்கும். வெயில் காலங்களில் தான் மேக வெடிப்பு அதிகமாக நடக்கும். ஏன்னா திடீர்னு வந்து பல இடங்கள்ல இருந்து வந்து ஒரே இடத்துல சேர்ந்தோடனே அங்கே குளிர்ந்த காற்று பட்டவுடனே ஒரு பெரும் மழை பெய்யும். குறிப்பிட்ட நேரத்தில் கணிக்க முடியாத அளவுக்கு மழை. அந்த மழை என்ன செஞ்சுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த மலையிலேருந்து காடுகள்லேருந்து அடிச்சுட்டு அப்படி ஊருக்குள்ளே வருது தண்ணி வந்து ஏகப்பட்ட சேதாரங்களை உண்டு பண்ணிச்சு. இப்போ வரக்கூடிய தகவல்கள் கேரளாவிலேருந்து போன ஒரு 25 பேர் வந்து என்ன ஆனாங்கன்னு தெரியல.